महान नाम से सबों का मैं स्वागत करता हूं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். तो परमेश्वर को धन्यवाद हो कि हम लगातार अय्यूब के किताब को अध्ययन कर रहे हैं ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து யோபுவின் புத்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். और आज हम अय्यूब के 15 अध्याय को अध्ययन करेंगे இன்றைக்கு யோபுவினுடைய 15வது அத்தியாயத்தை தியானிக்கலாம். और उसे सेल्फ करेक्ट इन मिसरी या संकट में आत्म सुधार के उस शीर्षक के तले हम अध्ययन करने जा रहे हैं। இதை நாம் துயரத்தில் சுய திருத்தம் என்ற தலைப்பின் கீழே தியானிக்க போகிறோம். जैसे हम जानते हैं अय्यूब के उस पीड़ा में उसके 3 मित्र उसके साथ रहने के लिए आते हैं। நீங்கள் அறிந்திருக்கிறபடி யோபுவினுடைய பாடுகளுக்கு மத்தியிலே அவனோடு கூட இருக்கும்படியாக அவனுடைய 3 சிநேகிதர்கள் வந்திருந்தார்கள். और वे तीनों कई प्रकार की बातों को अय्यूब के पास वे रख रहे हैं। அவர்கள் 3 பேரும் பலவிதமான காரியங்களை யோபுவோடு கூட பேசுகிறார்கள். और जैसे मैंने पहले भी कहा है उसको मैं दोहराने के लिए चाहता हूं। நான் முன்னமே சொன்ன காரியத்தை திரும்ப ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன். उनके बातों में कई बातें सच्चाई के रूप में दिखे जाने के बावजूद அவனுடைய வாழ்விலே அல்லது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பேச்சிலே अनेक வார்த்தைகள் உண்மை போல தோற்றமெடுத்தாலும் एक वहां समस्या यह है कि वे अय्यूब के बातों को सही तौर से समझे बिना कई बातों को वे बोल रहे हैं। அங்கே ஒரு காரியம் உண்டு. அவர்கள் யோபுவின் உண்மையான நிலைமையை புரியாமல் अनेक காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். और जहां अय्यूब को संभालना चाहिए था वहां पर वे और समस्या को और पीड़ा को उत्पन्न करा रहे हैं। எங்கே யோபுவை பராமரித்து தூக்கிவிட வேண்டுமோ அங்கே இன்னும் பிரச்சனையை இன்னும் வேதனையை கூட்டுகிறார்கள். और पहले संवाद में तीनों मित्र कई बातों को वे रख चुके हैं। முதலாவது அந்த காரிய காலகட்டத்திலே அவர்கள் 3 பேரும் अनेक காரியங்களை பேசி முடித்து விட்டார்கள். और उन बातों के लिए अय्यूब ने प्रत्युत्तर भी दे चुका है। அவர்களுக்கு பிரதியுத்தரமாக யோபும் பேசிவிட்டான். लेकिन वहीं पर उनके मित्र नहीं रुक रहे हैं। ஆனால் அங்கே அவருடைய சிநேகிதர்கள் நிற்கவில்லை. अभी फिर से उनकी संवाद अभी जारी है और फिर से वो एलिपज अपनी बातों को यहाँ रख रहा है 15 अध्याय में। 15வது அதிகாரத்திலே திரும்ப அவருடைய பேச்சை எடுக்கிறார்கள். அதிலே எலிப்பாஸ் என்பவன் யோபுவுக்கு காரியங்களை சொல்லுகிறான். और जरूर ये एलिपज की संवाद है, एलिपज की बातें हैं। இது உண்மையிலேயே எலிப்பாசனுடைய சம்பாஷணையை அல்லது எலிப்பாசனுடைய காரியத்தை தான் குறிக்கிறது. और इसको जब मैं अध्ययन कर रहा था 2 प्रकार से इसको अध्ययन किया। ஆனால் நான் இதை தியானிக்கிற வேளையிலே 2 விதமாக இதை தியானித்தேன். ये किस प्रकार दूसरों को सलाह नहीं देना है, ஒன்று எவ்வாறு பிறருக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. दूसरा हमारे जीवन में हम किस प्रकार एक आत्म सुधार के लिए अपने को अर्पण करना है। இரண்டாவது நம்முடைய வாழ்விலே எப்படியாக சுய திருத்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். तो हमारे समय के अनुसार मैं खास तौर से आत्म सुधार के ऊपर मैं जोर देने के लिए उसी के ऊपर आपका ध्यान को केंद्रित करने के लिए मैं चाहूंगा। ஆனால் நான் காலத்தின் அந்த அடிப்படையிலே சுய திருத்தத்தின் அந்த முக்கிய தலைப்பின் கீழ் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடைபெற வேண்டும் என்று விளக்குகிறேன். इसलिए वो करेक्ट शब्द में से 7 अक्षरों में से 7 बातों को आप अपने पेपर में आप देख सकते हैं। அந்த கரெக்ட் என்ற வார்த்தை இருக்கிறதே அதிலே காணப்படுகிற 7 எழுத்துக்கள் அதிலே 7 குறிப்புகளை உங்கள் பேப்பர்ல பார்க்க முடியும். और उसमें से मैं 3 बातों के ऊपर मैं थोड़ा प्रकाश डालने के लिए चाहूंगा। அவைகளில் இருந்து 3 காரியங்களை குறித்து கொஞ்சம் விளக்கி பேசுவேன். यहाँ पहले की बात को मैं आपके सामने में रखने के लिए चाह रहा हूं। நான் முதலாவது குறிப்பை உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். उसका दूसरा और तीसरा वचन को अगर आप पढ़ेंगे, இரண்டாவது மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் यहाँ तेमानी एलिपज क्या कह रहा है? தேமானியனாகிய எலிப்பாஸ் என்ன சொல்கிறான்? क्या बुद्धिमान को उचित है कि अज्ञानता के साथ उत्तर दे या अपने अंतकरण को पूर्वी पवन से भरे? क्या वो निष्फल वचनों से या व्यर्थ बातों से वाद विवाद करे? ஞானவான் காற்று போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? तो यहाँ एलिपज ये कह रहा है कि क्यों तुम इस प्रकार की बातों से वाद विवाद कर रहे हो? இங்கே எலிப்பாஸ் என்ன சொல்லுகிறான்? நீர் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களினாலே விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்? लेकिन अगर सही बात को, सही विषय को अगर हम देखेंगे संदर्भ के अनुसार, ஒருவேளை அந்த சூழலின் அடிப்படையிலே உண்மையான காரியங்களை நாம் என்ன என்று பார்த்தால் यहाँ अय्यूब के बातों को बिना समझे उसके साथ उनके मित्र ही विवाद कर रहे हैं। யோபுவினுடைய காரியங்களை சரியாய் புரியாதபடி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவனுடைய சிநேகிதர்கள் தான் தர்க்கிக்கிறார்கள். और अय्यूब
कितना भी वो उनको समझाने के लिए कोशिश करे, वो समझने की उस जगह में आने के लिए वे तैयार नहीं है। யோபு எவ்வளவுதான் புரிய அல்லது எடுத்து சொன்னாலும் அவர்களோ புரியக்கூடிய இடத்துக்கு வரவில்லை. इसलिए मैं इस पहला विषय में इस बात को मैं रखना चाहूंगा, ஆகையால முதல் குறிப்பில இப்படி நான் பேச விரும்புகிறேன். choose not to argue with people to prove yourself and your innocence. खुद को और अपनी बेगुनाही को साबित करने के लिए लोगों से बहस न करें या विवाद न करें. உங்களையும் உங்கள் குற்றமின்மையையும் நிரூபிக்க ஜனங்களுடன் தர்க்கம் பண்ணாதீர்கள். ये किसी भी प्रकार के लाभ को वो नहीं ला सकता. இது எந்த விதமான லாபத்தையும் நமக்கு கிடைக்க செய்யாது. यानी जिन्होंने अपने मन में ये ठान लिया कि मैं इनकी बात को नहीं समझूंगा, யாரெல்லாம் மனதிலே நிர்ணயம் பண்ணி இருக்கிறாங்களோ இவன் காரியத்தை நான் புரிய மாட்டேன்னு சொல்லி, या किसी ने जो दूसरों को दोषी करके पहले ही ठहरा दिया, न्याय करा दिया, அல்லது யாராவது ஒருவன் பிறரை குற்றவாளி குற்றமுள்ளவன் என்று சொல்லி முதலே நிரூபித்து விட்டால், उनको आप कितना भी समझाने के लिए कोशिश करें, कितना भी आप बहस करें या विवाद करें, उसे कोई लाभ होने वाली नहीं है. அவனிடத்துல எவ்வளவுதான் தர்க்கித்தாலும் எவ்வளவுதான் நாம் புரிய வைத்தாலும் அவர்கள் அந்த நிலைக்கு வரவே மாட்டார்கள். आखिरी में एक ही बात होगा, आप अपने मन के तनाव और बढ़ जाएगा, आपके अंदर ही इस प्रकार की बातों में और पीछा हो जाएंगे. கடைசியிலே உங்களுக்குள்ள மன அழுத்தம் இன்னும் பெருகும், உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே இன்னும் பின்னோக்குவீர்கள். यहाँ प्रभु यीशु मसीह की एक बात को मैं जरा दिखाने के लिए चाहता हूं, जिससे हम अवगत हैं. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சில காரியங்களை அறிந்திருக்கிறோம், அதை கொஞ்சம் காண்பிக்கட்டும். நான் जब प्रभु यीशु मसीह जब पकड़ाया गया और हेरोदेस के पास और पिलातुस के पास जब वो लेके चला गया था, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட பின்பு அவர் ஏரோது பிலாத்துவினிடத்திலே கொண்டு செல்லப்பட்ட போது, वहां सबके यहाँ एक बात को आप वहां देख सकते हैं, जिस प्रकार यीशु मसीह ने उस वातावरण में प्रतिक्रिया किए थे. அந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் அல்லது கிரியை என்னவா இருந்தது? वे लगभग वे चुप रह रहे हैं. கிட்டத்தட்ட அவர் பேசாமலே இருந்தார். कई प्रकार की सवाल उनसे किया जा रहा है. அநேக விதமான சவால்கள் தொடுக்கப்பட்டன. क्या यीशु मसीह के पास जवाब नहीं रहा, இயேசுவினிடத்துல பதில் ஒன்றும் இல்லையோ, या उनके पास सच्चाई नहीं रहा? அல்லது அவரிடத்துல உண்மை பேச இல்லையோ? जिस परमेश्वर ने दूसरों को बोलने को जुबान दिया है, वचन दिया है, எந்த தேவன் பிறருக்கு பேசுவதற்கான அந்த ஒரு கிஃப்டையோ அந்த காரியத்தையோ கொடுத்திருக்கிறாரோ, वही परमेश्वर वहां पे चुपचाप खड़ा है. அதே தேவன் தான் அங்கே பேசாமல் நிற்கிறார். इसी को मैं अपने जीवन के संदर्भ में कई बार इसी को मैं सोचता हूं நான் இதை என்னுடைய வாழ்க்கையின் சந்தர்ப்பத்திலே अनेक முறை யோசிக்கிறேன். कि मैं उस प्रभु के बातों को अगर मैं अनुकरण करना चाहता, நான் அந்த ஆண்டவரை என்னுடைய காரியங்களை பின்பற்றுவேனா என்றால், बिना मतलब दूसरों के साथ बहस करना, विवाद ना करूंगा, मैं चुप रहूंगा. நான் தேவையில்லாமல் பிறரோடு தர்க்கிக்க மாட்டேன், பிறரோடு தேவையில்லாத பேச்சை எடுக்க மாட்டேன், பேசாமல் இருப்பேன். अगर सच में अगर हम बेगुनाह हैं, हम परमेश्वर को जगह दें ताकि वो उसे साबित करने के लिए. ஒருவேளை நம்மிலே தவறு இல்லை என்று சொன்னால் தேவனுக்கு நாம் வாய்ப்பு கொடுப்போம், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து போடுவோம், அவரே தீர்ப்பு செய்யட்டும். क्योंकि वही एक सच्चा न्याय करने वाला है. ஏனென்றால் அவர்தான் உண்மையான நியாயாதிபதி. आगे मैं दूसरे बात को भी दिखाने के लिए चाहूंगा. தொடர்ந்து இரண்டாவது குறிப்பையும் பேசட்டும். நான் उसका 3 वचन को हमने पढ़ा, 4 वचन को देखिएगा. 3 வசனங்களை வாசித்தோம். இப்பொழுது 4ஆம் வசனத்தை பாருங்கள். वरन तू परमेश्वर का भय मानना छोड़ देता और परमेश्वर पर ध्यान लगाना औरों से छुड़ाता है. நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். यहाँ एलिपज अय्यूब के आत्मिकता को, परमेश्वर के पास के संबंध को वो वहां पे एक गलत फहमी में आ गया है. இங்கே எலிப்பாஸ் என்பவன் யோபுவினுடைய ஆவிக்குரிய தன்மை அல்லது தேவனோடு யோபுக்குரிய உறவு இருக்கிறதே அதை குறித்து தவறான புரிந்து கொள்ளுதலோடு இருக்கிறான். अभी इस प्रकार के व्यक्ति के साथ अगर आप अपने बातों को साबित करने के लिए कोशिश करेंगे, இப்படிப்பட்ட மனுஷனோடு கூட நீங்கள் உங்கள் காரியத்தை சரி என்று சொல்லி நீங்கள் பேச ஆரம்பித்தால் आपका सारा मन उसी में लगाया रहेगा, आपका ध्यान उसी में लगाया रहेगा. உங்களுடைய மனம் முழுவதும் அல்லது உங்களுடைய கவனம் முழுவதும் அதிலேயே ஈர்க்கப்பட்டு போம். इसलिए मैं दूसरा विषय में इस प्रकार हम वहां पे लिखे हुए आप देख सकते हैं. ஆகையினாலே இரண்டாவது குறிப்பிலே இப்படியா எழுத நீங்கள் பார்க்கிறீர்கள். Obsess not yourself to outwit those who offend you, but occupy yourself in prayer and meditation. जो आपको ठेस पहुंचाते हैं उन्हें चतुरता में मात देने के लिए विचार किए बिना
बिना प्रार्थना और वचन के अध्ययन में खुद को व्यस्त रखें। உங்களை புண்படுத்தியவர்களை விஞ்சிவிட ஆவேசப்படாமல் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். तो इस प्रकार के संदर्भ में आम तौर से हमारा प्रतिक्रिया क्या रहेगा இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பொதுவாக நாம் கொடுக்கிற பதில் எப்படி இருக்கும்? कि मैं जैसे भी हो मैं अपने बेगुनाही को मुझे साबुत करना है। என்னதான் இருந்தாலும் நான் குற்றமில்லாதவன், நான் ஒன்னும் செய்யல, அதைத்தான் நிரூபிப்போம். मेरे पक्ष की बात को मुझे किसी न रीति से मुझे रखना ही है। என்னுடைய பட்சமான அல்லது எனக்கு சாதகமாக நான் பேசத்தான் செய்வேன். तो इस कारण अभी क्या हो जाएगा, இதனுடைய விளைவு என்ன ஆகும்? हम मन में हम ना केवल तनाव से भरे रहेंगे, மனதிலே அழுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது மாத்திரமல்ல, हम दुख और शोक के ऊपर हम अध्ययन करने वाले हो जाएंगे। நான் அந்த துக்கம் அல்லது சோர்வு இதன் மேலேயே கவனம் செலுத்தி விடுவோம். जब लोग मुझसे कोई कहते हैं कि भैया हम वचन की अध्ययन कर नहीं पा रहे हैं, करना नहीं जान रहे हैं, யாராவது சிலர் அல்லது யாராவது ஒருவர் என்னிடத்திலே அண்ணன் நான் வசனத்தை தியானிக்க முடியாமல் இருக்கிறேன் அல்லது எனக்கு செய்ய தெரியவில்லை என்று சொன்னால், तो मैं उनसे एक सवाल मैं करता हूं, உடனே அவர்களிடத்திலே கேட்கிற நான் ஒரு கேள்வி, क्या आप अपने चिंता के ऊपर या कोई दुख के ऊपर या किसी के बात के ऊपर आप अध्ययन करते हैं? நீங்கள் ஏதாவது கவலை மேலேயோ அல்லது யாரு சொன்ன பேச்சின் மேலேயோ நீங்கள் அதிக கவனம் செலுத்தி விட்டீர்களா? यानी ये नहीं कि कोई अध्ययन करना नहीं चाहता, அதாவது யாருமே அப்படி இருக்காமல் இருக்க மாட்டார்கள், அதிக கவனம் செலுத்தக்கூடாது என்ற சூழ்நிலையிலே अध्ययन करने को नहीं जानने वाला नहीं, लेकिन हम गलत बातों के ऊपर हमारे मन को अध्ययन के लिए छोड़ देते हैं। சரி, நாம் கவனிக்க வேண்டியதுதான், தியானிக்க வேண்டியதுதான், யோசிக்க வேண்டியதுதான், ஆனால் தவறானவைகளை யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. इसलिए मैं कहता हूं अगर अध्ययन करना है तो आपकी चिंता के ऊपर नहीं, शोक के ऊपर नहीं, लोगों की बातों के ऊपर नहीं, परमेश्वर की वचन के ऊपर अध्ययन करें। ஆகையினாலே பிறருடைய பேச்சோ அல்லது ஏதோ ஒரு கவலையோ அல்லது வேறு ஒரு தேவையில்லாத வார்த்தையின் மேலே தியானமோ அல்லது கவனமோ செலுத்தாமல் வேத தியானத்திலே மூழ்க வேண்டும். इसलिए पौलुस फिलिपियों की पत्री में एक बात को कहते हैं, ஆகையினாலே பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை எழுதுகிறான். उस वचन को मैं पढ़ना चाहूंगा, फिलिपियों की पत्री उसका 4 अध्याय में उसको आप देख सकते हैं। பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரத்திலே அதை பார்க்க முடியும். जो वचन से हम अवगत हैं उसका 4 वचन से देखिएगा। வசனம் தெரிந்ததுதான், 4வது வசனத்திலிருந்து பாருங்கள். प्रभु में सदा आनंदित रहो, मैं फिर कहता हूं आनंदित रहो। கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். तुम्हारी कोमलता सब मनुष्यों पर प्रकट हो, प्रभु निकट है। உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். किसी भी बात की चिंता मत करो, परंतु हर एक बात में तुम्हारे निवेदन, प्रार्थना और विनती के द्वारा धन्यवाद के साथ परमेश्वर के सम्मुख उपस्थित किए जाए। நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். तब परमेश्वर की शांति जो सारी समझ से परे है तुम्हारे हृदय और तुम्हारे विचारों को मसीह यीशु में सुरक्षित रखेगी। அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். तो यहाँ पौलुस एक संदर्भ के आधारित यहाँ पे इस वचन को पेश कर रहा है। இங்கே பவுல் ஒரு சூழ்நிலையின் அடிப்படையிலே இந்த காரியத்தை பேசுகிறார். जब एक दुखित रहने का, एक संकट में होने की जब स्थिति आती है, துக்கிக்க கூடிய அல்லது கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது उस परिस्थिति में भी हम प्रभु में आनंदित रहने के रहस्य को हमें सिखा रहा है। அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய ரகசியத்தை பவுல் சொல்லுகிறார். तो ये कहता है किसी भी बात की चिंता ना करना, किसी भी बात के ऊपर, चिंता के ऊपर ध्यान ना करना। அவன் சொல்லுகிறான், எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் ஈர்க்கப்பட வேண்டாம். वो 2 बातों की रहस्यों को यहाँ सिखा रहा है। அவன் 2 காரியங்களின் விஷயத்தின் ரகசியத்தை பேசுகிறான். एक वो कहता है उन सारी बातों को धन्यवाद के साथ प्रार्थना में परमेश्वर के सम्मुख में रख देना। முதலாவது சொல்லுகிறான், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். और एक दूसरी बात को भी आगे लिखता है। திரும்ப இரண்டாவது ஒரு காரியத்தையும் பின்னதாக எழுதுகிறான். वो 8वां वचन में आप देख सकते हैं 8வது வசனத்தில் அவன் எழுதுகிறான், कि किस बात के ऊपर आप अपने मन लगाना है, किन बातों के ऊपर ध्यान करना है। நீங்கள் எந்த காரியங்கள் மேலே உங்கள் மனதை செலுத்த வேண்டும், எந்த காரியங்களை நீங்கள் நோக்கி சிந்திக்க வேண்டும். 8वां वचन को देखिए, வசனம் 8 பாருங்கள். इसलिए हे भाइयों, जो बातें सत्य हैं, जो बातें आदरणीय हैं, जो बातें उचित हैं और जो बातें पवित्र हैं और जो बातें सुहावनी
भावनी हैं और जो बातें मन भावनी हैं अर्थात जो भी सद्गुण और प्रशंसा की बातें हैं उन पर ध्यान लगाए करो। கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். तो यहाँ पौलुस कह रहा है किन बातों के ऊपर हमारा ध्यान को लगाना है। இங்கே பவுல் எந்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். तो ये कि जब हमारे जीवन में इस प्रकार की पीड़ा या कोई समस्या जब आती है, நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை கஷ்டங்கள் வரும்போது हम क्या करेंगे? सबसे पहले दूसरों के साथ जाकर के उन बातों को बांटेंगे। முதலாவது நாம் செய்கிறது என்ன? பிறரோடு அந்த கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வோம். लेकिन पौलुस हमें क्या सिखा रहा है? ஆனால் பவுல் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறான்? वो उस कारण तुम्हारा मन की तनाव कम नहीं होगा, तुम्हें शांति प्राप्त नहीं होगी। அது நிமித்தம் உன்னுடைய சமாதானம் உனக்கு கிடைக்காது. உன்னுடைய மனதினுடைய இழந்த அமைதி அல்லது சமாதானம் திரும்ப பெற முடியாது. इसलिए वो कहता है तुम ये काम करना, लोगों से नहीं परमेश्वर के पास धन्यवाद के साथ प्रार्थना में उस बात को रख देना। ஆகையினால ஜனங்களிடத்துல போய் சொல்லாதே, தேவ சமூகத்துக்கு போய் நீ ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவருக்கு தெரியப்படுத்து. और दूसरा वो कह रहा है उसी बात को अपने मन में रख करके उसके ऊपर ध्यान लगाना, परमेश्वर की बातों के ऊपर अपने मन लगा के ध्यान करते रहना। இரண்டாவது அவன் சொல்கிறான், அந்த காரியம் அந்த கவலை அதை மனதில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாதே, தேவனுடைய காரியங்கள் குணங்கள் இருக்கிறதே அவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு. तो ये निर्णय हमें लेना है कि मैं इस प्रकार की प्रतिक्रिया में किस प्रकार मैं कार्य करने जा रहा हूं। இப்பொழுது தீர்மானம் நாம் இந்த விஷயத்தில் எடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட கிரியை உடையவனா நான் இருக்கிறேன். अभी आगे तीसरी एक बात को भी मैं दिखाना चाहूंगा। தொடர்ந்து மூன்றாவது ஒரு காரியத்தை நான் காண்பிக்க போகிறேன். उसी अय्यूब के 15 अध्याय में आप आइएगा 9, 10 और 17 वचन को अगर आप देखेंगे, அந்த யோபுவினுடைய 15வது அத்தியாயத்திலே 9, 10, 17 வசனங்களை பார்த்தால் 9 वचन को मैं पढ़ रहा हूं। வசனம் 9 வாசிக்கிறேன். तो ऐसा क्या जानता है जिससे हम नहीं जानते, तुझ में ऐसी कौन सी समझ है जो हम में नहीं। நாங்கள் அறியாத எந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுக்கு விளங்காத எந்த காரியமாவது உமக்கு விளங்கி இருக்கிறதா? 17 वचन को पढ़ रहा हूं। मैं तुझे समझा दूंगा, इसलिए मेरी सुन ले, जो मैंने देखा है उसी का वर्णन मैं करता हूं। 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உமக்கு காரியத்தை தெரிய பண்ணுவேன், என்னை கேளும், நான் கண்டதை உமக்கு விவரித்து சொல்லுவேன். यहाँ एलिपज का कहना क्या है எலிப்பா சொல்ல வருகிறது என்ன? कि हम आपके तुम्हारे बातों को सुनने के लिए तैयार नहीं हैं, तुम हमारे बात को सुनने के लिए समझने के लिए तुम तैयार हो जाना। நாங்கள் உம்முடைய பேச்சை கேட்க ஆயத்தமா இல்லை, நீரோ எங்களுடைய பேச்சை கேட்க ஆயத்தமாயிரும். इसलिए वहां इस ई शब्द में से एक विषय को आप देख सकते हैं। ஆகையினாலே அந்த ஈ என்ற எழுத்திலிருந்து ஒரு குறிப்பை நீங்கள் பார்க்க முடியும். Expect not everyone to understand you or your misery। ये उम्मीद न करें कि हर कोई आपको या आपकी दुख को समझेगा। எல்லோரும் உங்களை அல்லது உங்கள் துயரத்தை புரிந்து கொள்ள எதிர்பாராதிருங்கள். ये बहुत बड़ा गलती हम कर लेते हैं। நாம் ஒரு பெரிய தவறை செய்து விடுகிறோம். हम चाहते हैं कि लोग हमें सबको ही हमें हमारे बातों को समझने के लिए हम चाहते हैं। நாம் என்ன விரும்புறோம்? எல்லாரும் நான் பேச்ச கேட்கணும்னு சொல்லி. यानी हमें उस प्रकार की एक अपेक्षा रहती है कि लोग मेरे बारे में सही तौर से समझ रखने पाए। நமக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன? ஜனங்கள் என்னை குறித்து சரியா புரிந்து கொள்ள வேண்டும். लेकिन ये बिल्कुल नामुमकिन है। ஆனால் இது சாத்தியமற்ற காரியம். कभी कोई आपके बारे में अच्छा से समझेगा, யாராவது ஒருவரை பாத்தீங்க சொன்னா அவங்கள நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. और कोई आपकी बातों को सही से नहीं समझ पाएगा। இன்னும் சிலர் இருப்பாங்க உங்க காரியத்தை சரியா புரியாமல் இருப்பார்கள். लेकिन किसी वक्त में जिसने आपके बातों को समझा वही व्यक्ति दूसरे परिस्थिति में आपको नहीं समझ पाएगा। ஆனால் ஒருவன் உங்களை குறித்து நல்லா புரிந்து வைத்திருக்கிறானே, இன்னொரு சூழ்நிலை வரும்போது அவர் உங்களை குறித்து தவறாய் புரிவார். ये परिवार के अंदर भी ये बातें हो सकती हैं। இது குடும்பத்துக்குள்ளேயும் இந்த காரியம் இருக்கலாம். मित्रों के बीच में कार्य करने की जगह में सेवा में ये बातें हो सकती हैं। நண்பர்கள் மத்தியிலே அல்லது வேலை ஸ்தலத்திலே ஊழிய பகுதியிலே இந்த காரியம் இருக்கலாம். इसलिए अय्यूब ये अपेक्षा कर रहा है कि मेरे मित्र मुझे समझेंगे। ஆகையினாலே யோபு இப்படியாக காத்திருக்கிறான், என்னுடைய சிநேகிதர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் என்று. लेकिन वो समझने के उस बात में भी आ ही नहीं रहे हैं। ஆனால் புரிந்து கொள்கிற விஷயத்துக்கு இந்த சிநேகிதர்கள் வரவே இல்லை. ये सिर्फ अय्यूब के जीवन में नहीं हुआ है, இது யோபுவினுடைய வாழ்க்கையில் நடக்கிறது மாத்திரமல்ல. अगर आप पूरे बाइबल में देखेंगे कई लोगों के जीवन में ये बातें घटी हैं।
முழு வேதாகமத்தை பார்த்தால் அநேகருடைய வாழ்க்கையில இப்படித்தான் நடந்திருக்கிறது. मूसा के खुद के उसके भाई आरून और मिरियम ने गलत समझा. மோசே எடுத்துக்கொண்டால் அவனுடைய சகோதர சகோதரி அதாவது ஆரோன் மிரியம் இருக்கிறாங்களே ரெண்டு பேருமே தவறாய் புரிந்தார்கள். उन्होंने सोचा कि मूसा खुद एक नेतृत्व करने के लिए उनके ऊपर एक बड़ा आदमी बनने के लिए वो सोच रहा है करके वे गलत समझ उनके मूसा के ऊपर वे रखने लगे. இந்த ரெண்டு பேரும் மோசே குறித்து தவறாக எண்ணினார்கள். எப்படி இந்த மோசே நினைத்துக் கொண்டிருக்கிறான் எங்கள் மேலே ஆளுகை செய்ய எங்களுக்கு மேலே தலைவராய் இருப்பதற்காக. लेकिन मूसा के ऊपर जो नेतृत्व की बातें आई वो परमेश्वर ने चुना जबकि मूसा खुद उसे भाग रहा था. ஆனால் மோசேயை தலைவனாய் தெரிந்தெடுத்த விஷயம் இருக்கிறதே, மோசே ஓடிக்கொண்டிருந்தான் வேண்டாம் என்று சொல்லி தேவனாலே வந்த காரியம் அது. यूसुफ को जीवन को अगर आप देखिएगा யோசேப்பின் வாழ்விலே என்ன, वो एक परमेश्वर के सामने एक खरा जीवन बिताने के बावजूद पवित्र जीवन बिताने के बावजूद தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக பரிசுத்தமாக வாழ்ந்த பின்பும் पोतीफर अपने पत्नी की बात में आने के कारण अपने एक अच्छे व्यक्ति यूसुफ के ऊपर गलत बातों को समझ लिया. போத்திபார் என்பவன் தன் மனைவியுடைய பேச்சை கேட்டதினாலே நம்பினதினாலே யோசேப்பை குறித்து தவறான புரிந்து கொள்ளுதலில் வந்தான். और नया नियम में हम मरियम के बारे में हम देख रहे हैं. புதிய ஏற்பாட்டிலே மரியாளை குறித்து என்ன, वो जो मंगनी जब हो चुका था यूसुफ ने उसके वो गर्भवती होने के कारण उसके प्रति गलत समझ रख रहा था. அவளோடு கூட ஒரு திருமணம் நடைபெறவில்லை, ஆனால் அந்த அதற்குரிய நிச்சய காரியங்கள் நடந்து முடிந்தன. ஆனால் அவள் திருமணத்துக்கு முன்பே கர்ப்பவதியாக இருந்ததினாலே யோசேப்பு அவருடைய கணவன் அவள் மேலே தவறான புரிந்து கொள்ளுதலை கொண்டான். लेकिन जब परमेश्वर ने यूसुफ को जब समझाया कि वो बातें क्या है वो समझने के लिए तैयार हो गया, मरियम को तिरस्कार नहीं किया, उसको अपने पास लाने के लिए उसने अपने को अर्पण कर दिया. ஆனால் தேவனோ யோசேப்புக்கு புரிய வைத்ததினாலே காரியம் இப்படி ஆயிருக்கிறது என்று சொல்லி யோசேப்பு மரியாளை தள்ளிவிடாமல் தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டான். इन सबसे आगे प्रभु यीशु मसीह का ही जीवन को अगर आप देखेंगे எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் வாழ்க்கையை பாருங்கள். उनके जीवन काल में द मेजॉरिटी वास्ट मेजॉरिटी के यहूदी हो या यहूदी उन लोगों के जो अगुवे हो वे यीशु मसीह को ही खुद वे गलत प्रकार से समझ रहे थे. இயேசு இருந்த காலகட்டத்திலே அநேக யூதர்கள் இருந்தார்கள். யூதர்களா இருக்கட்டும், திரளான அதோடு கூட அந்த யூதத்திலே இருந்த தலைவர்களா இருக்கட்டுமே, அவர்களே இயேசு கிறிஸ்துவை தவறாய் புரிந்தார்கள். बहुत ही कम संख्या के लोग ही यीशु की बातों के ऊपर सच्चाई के ऊपर वे समझ पाए. இயேசுவின் உண்மை, இயேசுவுடைய உண்மையான காரியத்தை குறித்து புரிந்தவர்கள் வெகு சிலரே. इसलिए यीशु मसीह खुद कहता है अगर गुरु और स्वामी होकर मेरे साथ इस प्रकार के अत्याचार अगर किया जाए तुम्हारे साथ क्यों न होगा. குருவா இருந்தும் சுவாமியா இருந்தும் என்னுடனே இப்படி செய்தார்கள் என்று சொன்னால் உங்களோடு கூட என்னென்ன செய்வார்கள். तो इसका मतलब बाइबल हमें इतने सारे कई लोगों से हमें ये बात को दिखाती है कि हम लोगों से अपेक्षा नहीं कर सकते कि वे हमें पूरी तौर से सही तौर से वे समझने के लिए. வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால் ஜனங்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். लेकिन जब हम इसी विचार में ही अगर हम उलझे रहेंगे कि कोई मुझे नहीं समझता कोई मुझे नहीं समझता, ஆனால் யார் என்ன புரியவில்லையே என்ற எண்ணத்தினாலேயே குந்தி இருப்போம் என்றால் उसी के लिए अगर हम जगह पूरी तौर से देंगे वहां भी खतरा है. அங்கேயே முழியிடம் கொடுத்து விட்டாலும் ஆபத்து உண்டு. क्या होगा हमारे अंदर एक सेल्फ पिटी आने का भी वहां डर है, एक आत्म उदास या आने का भी एक डर है. நமக்குள்ளே ஒரு செல்ஃப் பிட்டி அல்லது சுய பரிதாபம் உண்டாக வாய்ப்பு உண்டு. वो भी हमें कार्य करने से आनंद के साथ आगे बढ़ने से हमें रोक देगा, हमें पीछे की ओर खींचेगा. அதுவும் நம்மை வேலை செய்ய முடியாமல் தடுத்துவிடும், முன்னேறுவதிலிருந்து நம்மை பின்வாங்கிவிடும். तो हमें इस परिस्थिति में हमें क्या करना होगा. இந்த சூழ்நிலையிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? आखिरी एक बात को मैं दिखा के अंत करना चाहूंगा. கடைசில ஒரு காரியத்தை காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். अय्यूब के 15 अध्याय के 8 और 11 वचन को अगर आप देखेंगे, யோபுவின் 15வது அதிகாரத்திலே 8-18 வசனங்களை பார்த்தால் उस 11 वचन को मैं पढ़ रहा हूं. 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். परमेश्वर की शांतिदायक बातें और जो वचन तेरे लिए कोमल हैं क्या वे तेरी दृष्टि में तुच्छ हैं. 11வது வசனம், தேவன் அருளிய ஆறுதல்களும்
உம்மோடே சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும் உமக்கு அற்ப காரியமா இருக்கிறதோ? जरूर ये एलिपज के वचन हैं, இது எலிப்பாசனுடைய வார்த்தை தான். लेकिन एक सच्चाई जरूर उसमें छिपा हुआ है। ஆனால் ஒரு உண்மை சத்தியம் அதற்குள் அடங்கி இருக்கிறது. 8 और 11 वचन में एक बात को वहां पे, दो बातों को वहां पे हम देख रहे हैं 8-11 வசனங்களிலே ரெண்டு காரியங்களை பார்க்க முடியும். कि हम परमेश्वर की सलाह और परमेश्वर की शांति को हमें तिरस्कार नहीं करना है। தேவனுடைய ஆலோசனையை அல்லது தேவனுடைய சமாதானத்தை அல்லது ஆறுதலை நாம் தள்ளி போடக்கூடாது. रिजेक्ट नॉट द काउंसिल एंड कंसोलेशन ऑफ गॉड। परमेश्वर की सलाह और परमेश्वर की तसल्ली या शांति को ना ठुकराएं, ना तिरस्कार ना करें। தேவனுடைய ஆலோசனையா இருக்கட்டும் அல்லது தேவனுடைய அந்த காரியமா இருக்கட்டும் ஆறுதலா இருக்கட்டும் புறக்கணிக்க கூடாது. क्योंकि हमारे इस प्रकार की पीड़ा के परिस्थिति में, असमझ के परिस्थिति में हम अकेले नहीं हैं, परमेश्वर की उपस्थिति हमारे साथ है। ஏனென்றால் இந்த வேதனை பாடுகளுக்கு மத்தியிலே நாம் தனிமையாக அல்ல, தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. और वो परमेश्वर हमारे जीवन में क्या करता है? தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் தெரியுமா? उसी को पौलुस दूसरा कुरिन्थियों की पत्री पहला अध्याय में उसको वर्णन करता है। அதைத்தான் பவுல் 2 கொரிந்தியர் முதலாவது அதிகாரத்திலே வர்ணித்து விளக்கமாய் பேசுகிறார். उसका पहला अध्याय का 5वां वचन से अगर आप देखेंगे, அந்த முதலாவது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பார்த்தால், क्योंकि जैसे मसीह के दुखों में हम अधिक सहभागी होते हैं, वैसे ही हम शांति में भी मसीह के द्वारा अधिक सहभागी होते हैं। எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகி இருக்கிறது. यदि हम क्लेश पाते हैं तो ये तुम्हारी शांति और उद्धार के लिए है, और यदि शांति पाते हैं तो ये तुम्हारे शांति के लिए है, जिसके प्रभाव से तुम धीरज के साथ उन क्लेशों को सह लेते हो जिन्हें हम भी सहते हैं। 6வது வசனம், ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும், நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். यहाँ पे पौलुस परमेश्वर को कैसा दिखा रहा है? இங்கே பவுல் தேவனை எப்படி காண்பிக்கிறார்? एक शांतिदायक परमेश्वर के रूप में, तसल्ली देने वाले परमेश्वर के रूप में दिखा रहा है। ஒரு ஆறுதல் படுத்துகிறவர், தேறுதல் படுத்துகிறவர் அந்த தேவனாக காண்பிக்கிறார். और वो ये कहता है क्लेश के उस दरमियान परमेश्वर क्या करता है? अपनी शांति को, अपने तसल्ली को हमें देने वाला है। அந்த உபத்திரப்படுகிற வேளையிலே தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆறுதலை, தன்னுடைய தேறுதலை நமக்கு தருகிறார். मैं उसको तिरस्कार किए बिना, मैं उसके लिए जब मैं अपने को अर्पण करूंगा, அதை நான் புறக்கணிக்காமல் அதுக்காக என்னை ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே मैं सेल्फ पिटी में, आत्म दया में मैं नहीं जाऊंगा, நான் சுய பரிதாபத்திலே செல்ஃப் பிட்டியிலே போகாமல், और मैं लोग मुझे नहीं समझ रहे करके उसी विचार में मैं अटक के मैं नहीं रहूंगा, அல்லது ஜனங்கள் என்னை புரியவில்லையே என்ற எண்ணத்திலேயே நான் நிலைத்திருக்காமல், परमेश्वर की शांति को मैं ना केवल मैं अपनाऊंगा, தேவனுடைய ஆறுதலை நான் பெறுகிறது மாத்திரமல்ல, जैसे पौलुस कहता है दूसरों के क्लेश में उनको शांति दिलाने के लिए परमेश्वर मुझे इस्तेमाल करने के लिए परमेश्वर के मकसद में मैं आ जाऊंगा। பிறர் கஷ்டப்படுகிறார்களே அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு பெரிய தேவ திட்டத்துக்கு நான் உட்படுத்தி விடுவேன். हालेलुया, हालेलुया. देखिए परमेश्वर का तरीका कितना अद्भुत है, कितना सुंदर है। பாருங்கள் தேவனுடைய வழிமுறைகள் எவ்வளவு பயங்கர அல்லது அருமையானவைகள். और इसके साथ अय्यूब पौलुस एक और बात को कहता है। இதோடு கூட பவுல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறான் பாருங்கள். उसी अध्याय का 9 वचन को अगर आप देखिएगा, அதே அதிகாரத்தினுடைய வசனம் 9, वरन हमने अपने मन में समझ लिया था कि हम पर मृत्यु की आज्ञा हो चुकी है, ताकि हम अपना भरोसा ना रखें वरन परमेश्वर का जो मरे हुओं को जिलाता है। நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். तो यहाँ पौलुस एक बात पर एकदम निश्चित रूप से इस बात को प्रकट कर रहा है। பவுல் மிக தெளிவாக நிச்சயமாக ஒரு காரியத்தை பேசுகிறார். ये क्लेश और ये पीड़ा, ये बातें हमारे जीवन में क्यों आया? இந்த பாடுகள், வேதனைகள், வலிகள் எங்களுடைய வாழ்க்கையில ஏன் வந்தன? एक तरफ में हम परमेश्वर की शांति को हम अनुभव करने के लिए,
ஒருபுறம் பார்த்தால் தேவனிடத்திலிருந்து ஆறுதலை பெறுவதற்காக, उसी के द्वारा हम दूसरों के क्लेश में सहभागी होकर उन्हें मदद करने के लिए, அதன் மூலம் பிறர் கஷ்டப்படும் பொழுது அவர்களை ஆறுதல் படுத்தி உதவி செய்ய, तीसरा हम पूरी तौर से हम परमेश्वर के ऊपर निर्भर होने वाले, परमेश्वर के ऊपर भरोसा कर रखने वाले हम बनने के लिए, மூன்றாவதாக முழுவதுமாய் அவரை நம்பி அவரையே சார்ந்து இருக்கத்தக்கதாக மாறுகிறோம். तो हम उस प्रकार की बातों में आने के लिए परमेश्वर में सहायता करें. அப்படிப்பட்ட காரியங்களுக்குள் நாம் வழிநடத்தப்பட தேவன் உதவி செய்வாராக. अब सब कोई मदर टेरेसा के बारे में अब सुने होंगे, अब जानते होंगे. நீங்கள் எல்லாரும் அன்னை தெரசாவை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். जिन्होंने कोलकाता में रहकर अनाथ बच्चों के बीच में और कोड़ियों के बीच में और जो मरने के तट पर रहने वाले बुजुर्गों के बीच में उन्होंने बहुत अच्छी तरह से उन्होंने जो सेवा किया था. இவர்கள் கொல்கத்தாவில் இருந்து கொண்டு தாய் தகப்பனை இழந்த அநாத பிள்ளைகள், இன்னும் குஷ்டரோகிகள், இன்னும் வயதானவர்கள் அவர்களுக்கு சேவை செய்தார்கள். वो इतना अच्छे काम को करने के बावजूद कई लोग उनकी बातों को सही तौर से नहीं समझ पाए. இவ்வளவு நல் சேவை செய்த பின்பும் கூட अनेகர் அவரை தவறாக புரிந்தார்கள். यहाँ तक कि उनके मरने के कई साल होने के बाद अभी फिलहाल में कुछ लोगों ने गलत आरोप, गलत बातों को पेश किया था मीडिया में. இதுவரைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் இறந்து अनेக ஆண்டுகள் ஆயின. ஆனால் இப்பொழுது பாருங்கள், மீடியாவிலே பல காரியங்களே இறந்து போன அவரை குறித்து பலவிதமான தவறான பேச்சுக்கள். लेकिन उनके सेवकाई के शुरुआत के दिन में एक घटना को मैं थोड़ा बताने के लिए चाहूंगा. ஆனால் அவர்கள் ஊழிய பாதையின் ஆரம்ப கால ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். जब वो कुछ अनाथ बच्चों को रख करके जो संभाल रही थी, அநாத பிள்ளைகளை பராமரித்து வந்த காலகட்டம், और एक दिन उनके पास उन बच्चों को खिलाने के लिए उनके पास कुछ भी नहीं रहा. ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு உணவு ஊட்ட ஒன்றுமே ஆகாரம் இல்லை. इस कारण वो जहां वो रहती थी उसके उस सड़क के आगे एक किराना का दुकान था, वहां पर वो गई. ஆகையினாலே அவர்கள் வசித்து வந்த அந்த வீட்டுக்கு முன்பதாக அந்த ரோட்டுக்கு எதிர்த்தாற் போல இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு அவர்கள் போனார்கள். और उस किराना दुकानदार से उन्होंने ये मांगा कि आप कुछ बच्चों के लिए क्या आप कुछ दे सकते हैं. அந்த மளிகைக்காரரிடம் போய் கேட்டார்கள், எங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு நீங்க ஏதாவது தர முடியுமா? तो उस व्यक्ति ने क्या किया, அந்த மனிதர் செய்தது என்ன தெரியுமா? ये नहीं कहा कि मैं नहीं दूंगा करके बोल के अंत नहीं किया. அவர் நான் தரமாட்டேன் என்று சொல்லி முடிக்காமல் उसने उनके ऊपर उसने थूक दिया. இவர்கள் மீது அவரோ துப்பினார். तो अगर हम उस प्रकार के परिस्थिति में होते हैं, अगर मैं होता, मालूम नहीं कि मैं कैसा प्रतिक्रिया मैं किया होगा. ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலை இருந்திருப்பீர்கள் சொன்னால், நான் இருந்திருப்பேன் என்று சொன்னால் எப்படி நான் அவருக்கு பதில் கொடுத்திருப்பேன். लेकिन मदर टेरेसा ने क्या किया था, ஆனால் அன்னை தெரசா செய்தது என்ன? उसने कुछ नहीं, जो जवाब नहीं दिया, பதில் ஒன்றும் பேசாமல் उस तूक को अपने साड़ी में उन्होंने पोंछ दिया. அந்த எச்சிலை தன்னுடைய சேலையினாலே துடைத்தார்கள். और उन्होंने उस व्यक्ति से ये कहा, அந்த மனிதரிடத்திலே தெரசா சொன்னார்கள், भैया आपके तूक के लिए धन्यवाद, उसको मैं अपने लिए ले लेती हूँ. அவர்கள் சொன்னார்கள், உம்முடைய எச்சில் இருக்கிறதே அல்லது உம்முடைய துப்பின அந்த காரியம் இருக்கிறதே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். लेकिन आप बच्चों के लिए आप क्या देंगे? நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறது என்ன? तो देखिए, अगर वो एक सेल्फ पिटी में, एक आत्म तरस में अगर वो चली जाती, ஒருவேளை சுய பரிதாபத்திலே செல்ஃப் பிட்டியிலே அன்றைக்கு அவர்கள் போயிருப்பார் என்று சொன்னால், वो उस दुकानदार के ऊपर एकदम गुस्सा से उनका मन भर जाता, அந்த கடைக்காரரை கோபத்திலே பேசியிருக்கலாம். और वे परमेश्वर ने उनको जो बातें दिया है उस मकसद को वो भूल बैठी हो रही होगी, அல்லது தேவன் கொடுத்த திட்டம் அல்லது நோக்கம் அதையே மறந்து போயிருக்கலாம். इसलिए मदर टेरेसा इस प्रकार वो कहती हैं, ஆகையினாலே அன்னை தெரசா அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள், let us more and more insist on raising funds of love, of kindness, of understanding, of peace. आइए हम अधिक से अधिक प्रेम, दया, समझ, शांति का धन जुटाने पर जोर दें. அன்பு, இரக்கம், புரிதல், அமைதி ஆகியவற்றின் நிதி திரட்டுவதற்கு மேலும் மேலும் வலியுறுத்துவோம். நாம் Money will come if we seek first the kingdom of God, the rest will be given. यदि हम पहले परमेश्वर के राज्य को खोजेंगे तो धन आएगा, बाकी दिया जाएगा. நாம் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை நாடினால்
நிதி வரும், மீதமுள்ளவை வழங்கப்படும். इसलिए इस सच्चाई को जानने के कारण वो ये कह रही हैं, இந்த உண்மையை அறிந்த பின் அவர்கள் சொல்லுகிறார்கள், हमें किस प्रकार के धन को बटोरना है, जोड़ना है हमारे जीवन में. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டும். कहती हैं प्रेम, दया, समझ और शांति का धन को हमें हमारे और बटोरना है. அமைதி, இரக்கம், புரிதல், அன்பு, இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும். इसका मतलब उनका कहना यह है कि लोग मुझे समझे या ना समझे, சொல்ல வருகிறது என்ன, அவர்கள் என்னை புரிகிறார்களோ புரியவில்லையோ, लोग मुझसे प्रेम करे या ना करें, ஜனங்கள் என்னிடத்தில் அன்பு செலுத்துகிறார்களோ இல்லையோ, मैं यीशु मसीह को अनुकरण करने के कारण நான் இயேசுவை பின்பற்றுகிறபடினாலே मैं चाहता हूं कि परमेश्वर का प्रेम, परमेश्वर का समझ, परमेश्वर की दया और कोमलता वो मुझ में बढ़ने पाए. தேவனுடைய அமைதி, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மிருது சுபாவம் என்னிலே பெருகட்டும், ताकि मैं दूसरों को समझने के लिए अपने को अर्पण कर सकूं. இது நிமித்தமாக நான் பிறரை சரியாய் புரிந்து கொள்ள என்னை அர்ப்பணிப்பேனே. परमेश्वर में सहायता करने पाए. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. जब लोग हमें नहीं समझते हैं, उस परिस्थिति में हम परमेश्वर के तसल्ली और शांति को अपनाते हुए हम आगे दूसरों के लिए सेवा करने के लिए हम बढ़ने पाए. ஜனங்கள் நம்மை புரியாத நேரத்திலே நாம் தேவனுடைய அமைதி, இரக்கம், அன்பு அந்த காரியத்தை புரிந்து கொண்டு அதை அணிந்து கொண்டு செல்வோமாக. और हर किसी से अपेक्षा न करें कि वे हमें समझेंगे, யாரிடத்திலும் என்னை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி எதிர்பாராமல், लेकिन हम परमेश्वर के प्रेम और दया से भरे होकर दूसरों को समझने के लिए परमेश्वर यीशु मसीह के प्रेम के भावना से बर्ताव करने के लिए अपने को अर्पण कर दें. நாமோ இரக்கம், அன்பு, அமைதி இவைகளை பெற்று பிறரை புரிந்து கொண்டு தேவனுடைய வழிநடத்தலின்படி செல்வோமாக. आइए हम प्रार्थना करें. நாம் ஜெபிக்கலாமா?